பெரிய நாயகி, பெரிய நாயகி. ஹே ரேவதி, எத்தனை நாளாச்சு உன்னை பார்த்து. உள்ள வா வா, உட்காரு. கல்யாணம் ஆகி புருஷ வீட்டுக்கு ஈரோட்டுக்கு போனப்ப பார்த்தது, அதுக்கப்புறம் இப்பதான் பாக்குற. எப்படி இருக்க? போடி, என்கிட்ட பேசாத. எனக்கு உன் மேல ரொம்ப கோபம். கோவமா? ஏ, நான் என்ன தப்பு பண்ண? பின்ன என்னடி, நானும் நெய்யும் சின்ன வயசுல இருந்து ஒன்னா படிச்சு ஒரே ஊர்ல நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருந்தோம். அந்த ஃப்ரெண்ட்ஷிப்க்கு நீ குடுக்கற மரியாதை இதுதானா? ரேவதி, நீ என்ன சொல்ற எனக்கு புரியல. ஏண்டி புரியல? புருஷனோட நான் வெளியூர்ல இருந்தப்பதான் என்ன நீ பாக்க வரல. இப்ப தலைப்புள்ளைய பெத்துக்கிறதுக்காக எங்க அம்மா வீட்டுக்கு வந்து 3-4 மாசமாவுது. ஒரு தடவையாவது வந்து என்ன எட்டி பாத்தியா? நான் வந்து பாக்கலதான். என்ன மன்னிச்சிடு ரேவதி. அதுக்குள்ள இங்க ஏகப்பட்ட பிரச்சனை, அதனால தான் என்னால வர முடியல. இந்த சாக்கு மூட்டையெல்லாம் எனக்கு வேணாம். நீ நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்ப மறந்துட்ட, அதனாலதான் வரல. ஐயோ, மறக்கலாம் இல்ல ரேவதி. நீ ஊருக்கு வந்திருக்கிறதா சொன்னாங்க. வந்து பாக்கலாங்கிறதுக்குள்ள எங்க வீட்டுல அடுத்தடுத்து ஒரே பிரச்சனை. முதல்ல எங்க அண்ணன் கல்யாணத்துல பிரச்சனை, அது ஒரு வழியா முடிஞ்சது. அதுக்கப்புறம் என் கல்யாணத்துல பிரச்சனை. இப்போ திடீர்னு என் புருஷன் மேல ஏதோ கேஸ போட்டு அப்படி இப்படின்னு ஆயி அவர் இப்பதான் வந்தாரு. இப்பதான் எல்லாம் ஒரு வழியா முடிஞ்சது. சரி, இன்னைக்கோ நாளைக்கோ என் வீட்டுக்காரரோட வந்து உன்னை பாக்கலான்னு நினைச்சேன். நினைப்ப, ஆனா வரமாட்ட. அதனாலதான் என் குழந்தைய தூக்கிட்டு நானே உன் வீட்டுக்கு வந்துட்டேன். பாத்தியா என் செல்ல எப்படி இருக்குன்னு? குழந்தை அழகா இருக்கு. பையனா பொண்ணா? பையன். என்கிட்ட கொஞ்சம் கூட, நான் கொஞ்சிட்டு தரேன். இந்த ரேவதி, வாங்கம்மா, உட்காருங்க. இருக்கட்டும்மா. ஏய், இங்க என்னடி பண்ணிட்டு இருக்க? உன்னை என் குழந்தைய காணன்னு தேடுன்னு தேடிட்டு இருக்கோம். அம்மா, பெரிய நாய் கிட்ட குழந்தைய காட்டிட்டு போலான்னு தூக்கிட்டு வந்தேம்மா. சரியா போச்சு போ. உன் சித்தியும் உன் சித்தப்பனும் குழந்தைய பார்த்துட்டு தான் ஊருக்கு போவன்னு அங்கேயே நின்னுட்டு இருக்காங்க. நீ என்னடானா இங்கே வந்திருக்க? சரி, குழந்தைய கொடு. அம்மா, பெரிய நாய் கிட்ட குழந்தைய கொஞ்சம். பெரிய நாயகி என்னடி இங்கே தானே இருக்க போறா? சாவகாசமா வீட்லயே வந்து கொஞ்சிக்கிட்டுமே. வரட்டுமா பெரிய நாயகி? வாங்கம்மா. பெரிய நாயகி, சாயந்தரம் நீயும் வீட்டுக்காரரும் கண்டிப்பா எங்க வீட்டுக்கு வரணும், மறந்துடாத. மறக்காம கண்டிப்பா வரேன். போதுமா? சரிப்பா, வரட்டுமா? கண்டிப்பா வந்துடணும். கண்டிப்பா வரேன். நான் எதிர்பார்ப்பேன். சரி, வரேன்பா. வா. மா மா நில்லுமா. எதுக்குமா ஊருக்கு போன சித்தப்பாவும் சித்தியும் வந்திருக்காங்கன்னு போய் சொல்லி குழந்தை வாங்கிட்டு வந்த? எல்லாம் அந்த அதிர்ஷ்டம் கெட்டவ குழந்தைய தொற்ற கூடாதுன்னு தான். என்ன அதிர்ஷ்டம் கெட்டவளா? யார சொல்ற? பெரிய நாயகிய சொல்ற? அவளை தாண்டி சொல்றேன். அந்த பீட பிடிச்சவ தொட்டா குழந்தைக்கு ஏதாவது ஆயிடும்டி. அவ உன் கூட படிச்சவ தானே, அவளுக்கும் உன் வயசு தானே. ஆனா உனக்கு சட்டு புட்டுன்னு கல்யாணம் ஆன மாதிரி அவளுக்காச்சாடி? இழுத்துக்கோ பறிச்சுக்கோன்னு வருஷ கணக்கா காத்திட்டு இருந்து கடைசியில வேற வழியே இல்லாம காட்டு கோயில்ல வச்சு திருட்டு கல்யாணம் தானே நடந்தது. கல்யாணத்துக்கே ராசி இல்லாம ததிகினத்தும் போட்டவ திருட்டு கல்யாணம் பண்ண அப்புறமாவது உண்டானாலா? இன்னும் வயித்துல ஒரு புழு பூச்சின்னு உண்டாகாம மலடியா தானே இருக்கா? அவ புள்ள பெருவாளோ மாட்டாளோ யாருக்கு தெரியும்? அப்படி அதிர்ஷ்டம் கெட்டவ கையில குழந்தைய கொடுத்து கொஞ்சம் சொன்னா மனசார கொஞ்சம் விளாடி. அவளுக்கு இப்படி ஒரு புள்ள பொறக்கலையேன்னு வயிற்றுச்சல் தான் படுவா. அதனால நம்ம குழந்தைக்கு தான் கண்ணு பட்டு உடம்பு சரியில்லாம போயிடும். நல்ல வேலை, சரியான நேரத்துல நான் வந்து பெரிய நாயகி கை குழந்தை மேல படாம தூக்கிட்டு வந்துட்டேன். வா, குழந்தைக்கு திஷ்டி சுத்தி போடணும்.
அப்பா வந்திருக்காரு, தண்ணி எடுத்துட்டு வாமா. வரேன். என்னங்க, பெங்களூர் வந்து இப்பதான் வரீங்களா? ஆமா. ஏய், பெங்களூர் போனா பெங்களூர்ல இருந்தாண்டி வருவாங்க. வேற என்ன உங்க அப்பா வீட்டுல இருந்தா வருவாங்க? இல்ல, போன காரியம் நல்லபடியா முடிஞ்சுதா? ஆ, நல்லபடியா முடிஞ்சது. ப்ராஜெக்டும் ஓகே ஆயிடுச்சு. அக்ரிமெண்ட்டும் போட்டுட்டு வந்துட்டேன். இந்தகப்பா தண்ணி. ரெண்டு நாளா கடுமையான வேலைமா. அதான் வீட்டுக்கு கூட ஃபோன் பண்ண முடியல. பெங்களூர் பார்ட்டிங்க உடனே வேலையை ஆரம்பிக்க சொல்றாங்க. நான் பெங்களூர்ல இருந்து வரும்போது எனக்கு ஒரு சின்ன யோசனை தோணுச்சு. இந்த வேலைய நம்ம கம்பெனி மட்டும் பண்ணாம மாப்பிள்ளை கம்பெனியையும் கூட்டு சேர்த்துக்கிட்டா நல்லா இருக்குமேன்னு யோசிச்சேன். என் யோசனை எப்படி? ஏன்னா மாப்பிள்ளை இப்பதான் புதுசா ஒரு கம்பெனி ஆரம்பிச்சிருக்காரு. நாம இந்த வேலையை கொடுத்தோம்னா அவருக்கும் உதவுன மாதிரி இருக்கும்ல. என்னது, என் யோசனைய சொன்னா ரெண்டு பேரும் பேசாம இருக்கீங்க? ஓஹோ, பிசினஸ் பத்தி உங்ககிட்ட கேட்டா உங்களுக்கு என்ன தெரியும்? அகிலா, மாப்பிள்ளைய கூப்பிடு, நான் அவர்கிட்ட பேசிக்கிறேன். அவரு வீட்ல இல்லங்க. வீட்டுல இல்லையா? எங்க ஆபீஸ் போயிருக்காரா? யாருக்கு தெரியும்? யாருக்கு தெரியுமா? ஏம்மா, என்ன உங்க அம்மா ஒரு மாதிரியா பேசுற? என்ன நடந்துச்சு? அவரு கோச்சுக்கிட்டு வீட்டை விட்டு போயிட்டாருப்பா. நகைங்களோட தான் திரும்ப வருவேன்னு கோவமா சொல்லிட்டு வீட்டை விட்டு போயிட்டாருப்பா. என்ன தேவி, இப்படியா பண்றது? மாப்பிள்ளை கிட்ட இப்படியா நடந்துக்கிறது? வாய் சொல் வீரங்கிட்ட வேற எப்படிதான் பேசுறதா? நானே மாப்பிள்ளை கிட்ட பார்த்து பார்த்து பக்குவமா பேசிக்கிட்டு இருக்கேன். அதுலயே அவர் ஏதாவது தப்பு கண்டுபிடிக்கிறாரு. சரி, ஆம்பளைக்கு ஆம்பளை சரியா போயிடும். நீ அவருக்கு மாமியாரு, நீ பேசுறது எப்படி அவர் கேட்டுக்கிட்டு இருப்பாரு? தன்மானம் போச்சுன்னு கோவப்பட மாட்டாரா? அதுக்காக நாம அள்ளி கொடுத்தது பத்தாம நம்மளுக்கு தெரியாம இவளை ஏமாத்தி நகைகளை வாங்கிட்டு போயிருக்காரு. அத கண்டிக்க கூடாதுன்னு சொல்றீங்களா? ஏய், கண்டுக்காம தான் இருந்திருக்கணும். நம்ம கிட்ட கேட்கறதுக்கு கூச்சப்பட்டுக்கிட்டு தானே நம்ம மகள்கிட்ட நகை வாங்கியிருக்காரு. சரி, தொழில் பண்ணிட்டு நகையை திருப்பி கொடுக்கணும்னு நீ பேசாம இருந்திருக்கணும். அதை விட்டுட்டு குத்தி காமிக்கிற மாதிரியா பேசுறது? அப்படியாவது பிசினஸ்ல மும்முரமா கவனிச்சு நகைங்களை மீட்டுவான்னு நினைச்சேங்க. அடச்சே, பிசினஸ் என்ன மாயாஜாலமா? கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள லட்ச லட்சமா கொண்டு வந்து கொட்டுறதுக்கு. மாப்பிள்ளை சம்பாதிச்சு நகையெல்லாம் திருப்பி கொண்டு வர வரைக்கும் நம்ம பொண்ணு இங்க வாழ வெட்டியா இருக்கணுமா? அடி ஏண்டி? கண்ணு, நீ ஒண்ணு கவலைப்படாத. அப்ப நான் இருக்கேன்ல. அவளுக்கு பேச தெரியாம பேசியிருக்கிறேன். நான் போய் மாப்பிள்ளை கிட்ட பக்குவமா பேசி அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு நான் கூட்டிட்டு வரேன். நில்லுங்க.
நில்லுங்க. மாப்பிள்ளைக்கு பொறுப்பு வரட்டும் தான் அப்படி பேசினேன். அது ஒண்ணும் குத்தி காட்டுறதுக்காக பேசின பேச்சு இல்ல. அவர் பிசினஸ்ல முழு மூச்சா இறங்கி லட்சமா சம்பாதிக்கணும் தான் அப்படி பேசினேன். இந்நேரம் அவரு என் மேல இருக்கிற கோவத்துல அக்கறையா பாடுபட்டுக்கிட்டு இருப்பாரு. அதுக்கடுத்து அவர் வேகத்தை குறைச்சிடாதீங்க, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். அம்மா, என்ன அம்மா இப்படி சொல்லிட்டு போறா? நான் என்னம்மா பண்றது? என்கிட்ட கேட்காதீங்கப்பா. அகிலா, பெரியநாயகி, பெரியநாயகி, ஓ இங்க இருக்கியா? ஒண்ணும் இல்ல, ஒரு கஸ்டமரை பார்த்து வந்துட்டு இருந்தேனா, வர்ற வேலை மல்லி வித்துட்டு இருந்தாங்க, அதான் உனக்கு பிடிக்குமென்னு 2 முழம் வாங்கிட்டு வந்தேன், வச்சுக்கோ. என்ன கோவமா? எதுக்கு கோவம்? ஏய், இப்ப எதுக்கு அழுவுற? பெரியநாயகி, கேக்குறல்ல, எதுக்கு அழுவுற? அத்தை ஏதாவது சொன்னாங்களா? இல்ல. மல்லிகை ஏதாவது சொன்னாளா? பின்ன எதுக்காக தான் அழுவுறேன்னு சொல்ல. மாப்ள, அவ ஏன் அழுகுறாங்கிற காரணத்தை நான் சொல்றேன் மாப்ள. அவ ஏன் அழறானா? அக்கா, அதெல்லாம் அப்புறம் சொல்லிக்கலாம். முதல்ல நம்ம எடுத்துருக்க முடிவை தம்பிகிட்ட சொல்லுக்கா. மாப்ள, இன்னைக்கு மத்தியானம் சாப்பிட்டுட்டு வெளியே எங்கேயும் போகாம வீட்லயே ரெஸ்ட் எடுங்க. என்னத்த சொல்றீங்க? நான் ரெஸ்ட் எடுத்தா ஆபீஸ் யார் பாத்துப்பாங்க? அங்கதான் சுகந்தி இருக்கால, நீங்க ஒரு ஃபோன் பண்ணி வேலை முடிஞ்சதும் கூட்டிட்டு வர சொல்லுங்க ஆபீஸ. அத்தை, நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரியல. தம்பி, இன்னைக்கு உங்களுக்கும் பெரிய நாய்க்கும் சாந்தி முகூர்த்தம் வைக்கலாம்னு முடிவு பண்ணிருக்கோம். அதான் ஜோசியரை பார்த்து நேரம் குறிச்சிட்டு வந்திருக்கோம். இன்னைக்கு ராத்திரி 7 மணில இருந்து நேரம் ரொம்ப நல்லா இருக்கா. அதனால்தான் மாப்பிள்ள இன்னைக்கே சாந்தி முகூர்த்தத்தை வச்சுக்கலான்னு முடிவு பண்ணிருக்கோம். என்னத்த நீங்க இப்படி திருத்திருப்புன்னு முடிவு பண்ணி இருக்கீங்க? நீங்க பண்றது பிடிக்காம தான் பெரிய நாய் அழுகுறான்னு நினைக்கிறேன். அவ அதுக்காக அழல தம்பி. இன்னும் சாந்தி முகூர்த்தம் நடக்கலையேன்னு தான் அவ அழறா. என்ன சொல்றீங்க நீங்க? அத்தை, ஏன் அத்தை இப்படி அவசர அவசரமா எல்லா ஏற்பாடும் பண்றீங்க? நான் தான் கொஞ்ச நாள் எல்லாம் போட்டுன்னு சொன்னேன் அத்தை. அதுக்கு பெரிய நாய் கூட சம்மதிச்சாலே, அதுக்குள்ள என்ன அத்தை அவசரம்? அதுக்கு அவசரம் இல்லைங்க, அவசியம் வந்துருச்சு. பெரிய நாயகி, நீ என்னதான் சொல்ற? நான் மலடியாங்க, சொல்லுங்க, நான் மலடியா? ஊர் இந்த மாதிரி பேசுறத நிறுத்துறதுக்காகத்தான் நமக்கு இன்னைக்கு சாந்தி முகூர்த்தத்துக்கு ஏற்பாடு பண்ணிருக்காங்க. என்ன சொல்ற பெரிய நாயகி? உன்னை யார் அப்படி சொன்னாங்க? அத நான் சொல்றேன் மாப்ள. இன்னைக்கு என்ன நடந்துச்சு தெரியுமா? அந்த பீட பிடிச்சவ தொட்டா குழந்தைக்கு ஏதாவது ஆயிடும்டி. அவளுக்கும் உன் வயசு தானே, ஆனா உனக்கு சட்டு புட்டுன்னு கல்யாணம் ஆன மாதிரி அவளுக்காச்சாடி? திருட்டு கல்யாணம் பண்ண அப்புறமாவது உண்டானாலா? இன்னும் வயித்துல ஒரு புழு பூச்சின்னு உண்டாகாம மலடியா தானே இருக்கா? ஒரு பெத்த தாய் தான் பொண்ணை பத்தி கேட்க கூடாத வார்த்தையெல்லாம் இன்னைக்கு நான் கேட்டுட்டேன் மாப்ள. நான் 4 பிள்ளைங்களை பெத்தவ மாப்ள. என் வயித்துல பிறந்த இவ எப்படி மலடியா இருக்க முடியும்? வருஷத்துக்கு ஒண்ணுன்னு இவ பெத்து கொடுக்க மாட்டாளா? இந்த மாதிரி பேச்செல்லாம் எதனால வருது?
உங்க 2 பேருக்குள்ள எந்த சடங்கும் சம்பிரதாயமும் இது வரைக்கும் எதுவுமே நடக்காதனால தானே. அதனாலதான் மாப்பிள்ள இன்னைக்கு சாந்தி முகூர்த்தத்துக்கு நேரம் குறிச்சிட்டு வந்திருக்கேன். இனிமே எந்த சாக்கு போக்கும் சொல்லாம நடக்க வேண்டிய நல்ல விஷயம் நல்லபடியா நடந்துட்டோம். அத்தை, நான் என்ன சொல்ல வரேன்னா, பெரிய மாப்பிள்ள எனக்கு நீங்க மரியாதை கொடுக்கறீங்கன்னா என் முடிவுக்கு கட்டுப்படுங்க மாப்பிள்ள. கண்டிப்பா அத்தை. ஆனா அத்தை, பெரியநகி, நான் அத்தைகிட்ட என்ன சொல்ல வரேன்னா, நம்ம கை கால் கழுவிட்டு சாப்பிட வாங்க. அபிராமி, என்னம்மா எதுவுமே பேச மாட்டேங்கிற? ஜோசியர் சொன்ன மாதிரி தாலி பிரிச்சு போடுற சடங்கு செஞ்சுட்டதாமா நல்லது. ஏமா ஜோசியங்கிற பேர்ல எவனாவது ஏதாவது உளறுனா உடனே அது வேத வாக்க எடுத்துக்கிறதா? விட்டு தள்ளிட்டு வேற ஏதாவது வேலையை பாப்போமா? இல்லம்மா அபிராமி, எனக்கு என்னமோ இந்த சடங்கு செஞ்சுன்னு தான் தோணுது. இது பாருமா, நீ சரின்னு சொன்னா நான் உடனே போய் சம்பந்தி மகிட்ட பேசிடுவேன். விசேஷத்தை என்னைக்கு வச்சுக்கலான்னு முடிவு பண்ணிட்டே வந்துருவேன். என்னப்பா பேசுறீங்க? என்ன சேர்த்து வைக்கணும்னு பேச போய் அது பெரிய பிரச்சனையாயி போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போனதை நீங்க மறந்துட்டீங்களா? இப்ப மறுபடியும் போய் அவமானப்பட்டு வர போறீங்களா? வேண்டாம்ப்பா இதெல்லாம். வேண்டான்னு சொல்றது உன் முடிவு. ஆனா சரின்னு சம்மதம் சொல்றதுதான் எங்களுக்கு வேணும்.